அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். தகுதியுடையவருக்கு தலைவர் என்ற பொறுப்பு தானாக வந்து சேரும் என்பதை நிரூபித்து காட்டியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இந்த வாரம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்த மக்கள் பணிகளை பற்றி ஒரு தொகுப்பாக காணலாம். இது என்றும் முதல்வர். ஜூலை 19ஆம் தேதி டெல்லியில் குடியரசுத் தலைவரை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்தித்தார். இதை பற்றி தற்போது விரிவாக காணலாம். ஜூலை 19, 2021 ஜூலை 19ஆம் தேதி டெல்லியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குடியரசுத் தலைவரிடம் மனோகர் தேவதாஸ் எழுதிய மல்டிபிள் ஃபேசட்ஸ் ஆஃப் மை மதுரை என்ற புத்தகத்தை பரிசளித்தார். குடியரசுத் தலைவரை சந்தித்த பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை மாகாண சட்டசபை அமைந்து 100 ஆண்டுகள் ஆவதையொட்டி கொண்டாடப்படும் சட்டமன்ற 100ஆண்டு விழாவில் கலந்து கொள்ளவும், சட்டமன்றத்தில் முத்தமிழறிஞர் கலைஞரின் திருவுருவப் படத்தை திறந்து வைக்கவும் குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு விடுத்துள்ளேன். மதுரையில் கலைஞர் பெயரில் அமையவிருக்கும் நூலகம், சென்னை கிண்டியில் அமையவிருக்கும் அரசு மருத்துவமனை, இந்தியா சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளை எட்டியதை நினைவு கூறும் வகையில் கடற்கரை சாலையில் அமையவிருக்கும் நினைவு தூண் ஆகியவற்றின் அடிக்கல் நாட்டு நிகழ்வுகளிலும் பங்கேற்க அழைப்பு விடுத்துள்ளேன் என தெரிவித்தார். மேலும் பேசிய அவர் 7 பேர் விடுதலை தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். தற்போது பள்ளி கல்லூரிகள் திறக்க முடியாத சூழல் நிலவுகிறது. இது தொடர்பாக பெற்றோர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும். கொரோனா 3ஆம் அலை வரக்கூடாது என்பதுதான் அனைவரின் எண்ணம். ஒருவேளை வந்தால் அதனை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு தயாராக உள்ளது என தெரிவித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். சட்டமன்ற 100ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்காக அரசு முடிவு செய்திருக்கிறது. அந்த விழாவிற்கு தலைமை தாங்கி விழாவை நடத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக குடியரசுத் தலைவரிடத்தில் நான் ஒரு கோரிக்கை வைத்தேன். அந்த கோரிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தலைவர் கலைஞர் அவருடைய திருவுருவப்படத்தை சட்டமன்ற வளாகத்திற்குள் திறந்து வைக்கப்படும் என்ற அந்த செய்தியை சொல்லியிருக்கிறோம். கலைஞர் பெயரால் அமையவிருக்கக்கூடிய நூல் நிலையம், அதனுடைய அடிக்கல் நாட்டு விழாவையும், சென்னை கிண்டியில் அமையவிருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையையும் அதனுடைய அடிக்கல் நாட்டு விழாவையும், அதேபோல் சுதந்திரம் பெற்று 75 ஆண்டு குறிக்கக்கூடிய வகையில் சென்னை கடற்கரை சாலையில் அமையவிருக்கக்கூடிய நினைவு தூண் அதனுடைய அடிக்கல் நாட்டு விழாவையும் நடத்தி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதற்கு ஒப்புதல் தந்திருக்கிறார். தேதியை 2 நாட்களில் வழங்குவதாக எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார். 7 பேர் விடுதலை பிரச்சனை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே குடியரசுத் தலைவருக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். அது இன்றைக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது என்பது தெரியும். எனவே சட்டப்படி நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் அதை நட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் குரல் கொடுக்கும். ஜூலை 19ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை கீழ்ப்பாக்கம் இறையியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள இந்திய சமூக நீதி இயக்கத்தின் தலைவர் பேராயர் இஸ்ரா சர்க்குணம் அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவரது 83வது பிறந்த நாளையொட்டி பொன்னாடை அணிவித்து மலர்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். ஜூலை 20ஆம் தேதி கழகத்தின் இரத்த நாளங்களாக திகழ்கின்ற இளைஞரணி தொடங்கப்பட்ட நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதை பற்றியும் மேலும் ஜூலை 20ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். ஜூலை 20, 2021 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் 1980ஆம் ஆண்டு ஜூலை 20ஆம் நாள் மதுரை ஜான்சிராணி பூங்காவில் இளைஞரணி தொடங்கப்பட்டது. நான் இந்த மாபெரும் இயக்கத்தின் தலைவனாக தாய் தமிழ்நாட்டின் முதல்வராக அமர்ந்திட அடித்தளம் அமைத்து கொடுத்தது இளைஞரணிதான். இளைஞரணி உடன்பிறப்புகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இளைஞரணியை வழிநடத்தும் தம்பி உதயநிதி இளைஞர்களை கழகத்தை நோக்கி ஈர்த்து கொள்கை வகுப்புகளை நடத்தியும் செயல்பட்டு வருகிறார். இளைஞர்கள் இன்றைய நவீன ஊடகங்கள் அனைத்திலும் நம்முடைய கொள்கைகளை கொண்டு செல்ல வேண்டும். உயர்கல்வி, சிறந்த வேலைவாய்ப்பு, உடல் நலம், இனிய குடும்பம், சிறந்த எதிர்காலம் ஆகியவற்றோடு கழக பணியையும் ஆற்றி இளைஞரணியினர் சிறக்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஜூலை 20ஆம் தேதி சென்னை கிண்டியில் நடைபெற்ற தொழில்துறை கண்காட்சியை பார்வையிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின்.
பின்னர் முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு எனும் தொழில்துறை நிகழ்வில் பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, தொழில்துறை முதன்மை செயலாளர் முருகானந்தம், தொழில் வழிகாட்டி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பூஜா குல்கர்னி உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகள், முதலீட்டாளர்கள், தொழில்துறையினர் கலந்து கொண்டனர். முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு நிகழ்வில் ரூபாய் 28,664 கோடி மதிப்பிலான 47 புதிய திட்டங்களுக்கான ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகின. இந்த திட்டங்கள் மூலம் வாகன உற்பத்தி, காற்றாலை மின்சாரம், எரிசக்தி, சரக்கு போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் 82,400 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்நிகழ்வில் 14 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிய தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் 5 நிறுவனங்களுக்கு மானியம் வழங்கினார். இந்த நிகழ்வில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பண்பாட்டின் முகவரியாக திகழும் தமிழ்நாடு தற்போது முதலீட்டாளர்களின் முதல் முகவரியாக மாறி வருகிறது. கொரோனா காலத்தை கொரோனாவை வென்ற காலமாக மாற்றியுள்ளோம். தொழிலை வர்த்தகமாக கருதாமல் சேவையாக எண்ணி தொழில் முதலீட்டாளர்கள் செயல்படுகின்றனர். 2030க்குள் 1 லட்சம் கோடி அமெரிக்க டாலர்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கொண்ட பொருளாதாரமாக தமிழ்நாட்டை உருவாக்குவதை குறிக்கோள். தொழில் புரிவதை எளிதாக்கிட ஒற்றை சாளர இணையதளம் 2.0 தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்புகள் உருவாக்கப்படும். தெற்காசியாவில் தொழில் தொடங்குவதற்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவதே அரசின் இலக்கு என தெரிவித்தார். தமிழ்நாடு அரசோட துணிச்சலான துரிதமான நடவடிக்கைகளின் காரணமாக கொரோனாவை வென்ற காலமாக இதை மாற்றி இருக்கிறோம். கொரோனா தமிழ்நாட்டில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து எது வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை கொண்டதாக இந்த மாநிலத்தை மாற்றி இருக்கிறோம். அதிக எண்ணிக்கையில் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் இருக்கிறதுனால IoT 3D பிரிண்டிங் போன்ற பல நுண்ணிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி பணியாளர்கள் திறன்களை மேம்படுத்துறது, உலக விநியோக சங்கிலிகளுக்கான மதிப்பு கூட்டல் போன்ற பல நுட்பமான சிறப்பான பணிகளை நாம் மேற்கொள்வது என்பது காலத்தினுடைய கட்டாயம். ஜூலை 20ஆம் தேதி இந்திய கடல்சார் மீன்வள மசோதா 2021 நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டாம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதினார். இதை பற்றியும் மேலும் ஜூலை 20ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். ஒன்றிய அரசு கொண்டுவர உத்தேசித்துள்ள இந்திய கடல்சார் மீன்வள மசோதாவில் குறிப்பிட்டுள்ள விதிகள் கடலோர மீனவர் சமூகங்களின் நலன்களுக்கு எதிராக உள்ளது என்றும், இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணையின் மாநில பட்டியலின் கீழ் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகளை மீறும் சில உட்பிரிவுகளை கொண்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிய அரசால் முன்மொழியப்பட்டுள்ள மசோதாவில் உள்ள சில பிரிவுகளில் மீனவர்கள் மீது குற்றச்சாட்டு சுமத்துதல், சிறையில் அடைத்தல், மீனவர்களுக்கு எதிராக வலிய நடவடிக்கைகளை எடுத்தல், கட்டணங்களை விதிப்பது, பெரும் அபராதங்களை விதிப்பது போன்ற மீனவர்களுக்கு எதிரான உட்பிரிவுகள் இருப்பதால் இது பரவலாக எதிர்ப்புகளையும் அனுமதியின்மையையும் ஏற்படுத்தியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டாம் என்று பிரதமர் அவர்களை கேட்டுக்கொண்டுள்ளார். அனைத்து தரப்பு மக்களுடன் விவாதம் மற்றும் ஆலோசனைகள் நடத்திய பிறகு அவர்களின் கருத்துக்களை பெற்று மீனவர் நலன் காக்கும் வகையிலும் கடல் வளத்தை காக்கும் வகையிலும் புதியதொரு மசோதாவை நாடாளுமன்றத்தில் பின்னர் தாக்கல் செய்யலாம் என்று தெரிவித்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது உத்தேசிக்கப்பட்டுள்ள இந்திய கடல்சார் மீனவர் மசோதா 2021 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றும் முயற்சியினை தொடர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதாக தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஜூலை 20ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ்நாட்டில் அடுத்த 10 ஆண்டுகள் கூடுதலாக 11.75 லட்சம் ஹெக்டேர் பயிரிட செய்து தற்போது உள்ள நிகர சாகுபடி பரப்பான 60 விழுக்காட்டிலிருந்து 75 விழுக்காடு உயர்த்தவும், இருபோக சாகுபடி நிலங்களை 10 லட்சம் ஹெக்டேரிலிருந்து 20 லட்சம் ஹெக்டேராக உயர்த்தவும், கிராம வாரியாக நிலங்களை கணக்கெடுத்து சாகுபடிக்கு தேவையான அனைத்து பாசன வசதிகளை உருவாக்கித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தினார். ஜூலை 21ஆம் தேதி பக்ரீத் பெருநாளை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதை பற்றியும் மேலும் ஜூலை 21ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். ஜூலை 21, 2021 தமிழ்நாட்டில் வாழும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் தியாக பெருநாளான பக்ரீத் பெருநாள் நல்வாழ்த்துக்களை இதயபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார்.
அனைவரும் இன்புற்றிருக்க வேண்டும், அறநெறிகள் தவறாமல் வாழ்ந்திட வேண்டும் என்ற உயரிய கோட்பாடுகள் இரண்டும் இஸ்லாமிய மக்களின் கண்ணின் மணிகளாக என்றும் இருந்து வருகின்றன என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் ஈட்டிய பொருளை ஏழைகள், நண்பர்கள் அடுத்ததாக தங்களுக்கு என பகிர்ந்து கொள்ளும் பண்பையும் மனித நேயத்தையும் வெளிப்படுத்தும் தியாக திருநாளாம் பக்ரீத் பெருநாள் கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என தனது ட்விட்டர் பக்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பதிவிட்டுள்ளார். கணேஷ் என்பவர் ட்விட்டர் பக்கத்தில் கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்றைய தமிழ் எழுத்துக்கள் வரை உள்ள தமிழ் எழுத்துக்கள் 741 கொண்டு திருவள்ளுவர் ஓவியத்தை வரைந்தேன் என பதிவிட்டார். இந்த ஓவியத்தை கண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அன்பின் வழியது உயிர்நிலை என்ற ஐயன் வள்ளுவரை தமிழ் மீது கொண்ட அன்பால் தமிழ் எழுத்துக்களால் ஓவிய காவியமாக்கிய கணேஷை எவ்வளவு பாராட்டினாலும் தகும், வள்ளுவம் போல் இந்த ஓவியமும் வாழும் என கணேஷுக்கு தனது வாழ்த்தினை தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். ஜூலை 22ஆம் தேதி கொரோனா 3ஆம் அலையை சமாளிக்க ஆக்சிஜன் ஆணையர் என்ற புதிய பதவியை தமிழ்நாடு அரசு உருவாக்கியது. சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப்பணிகளை குறித்த ஆய்வுக் கூட்டம் ஜூலை 22ஆம் தேதி தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. இதை பற்றியும் மேலும் ஜூலை 22ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். ஜூலை 22, 2021 சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப்பணிகள் குறித்தும் அடுத்த 10 ஆண்டுகளில் இத்துறைகளில் தொலைநோக்குடன் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஜூலை 22ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மரம் நடுதல் திட்டத்தை தீவிரப்படுத்தி தமிழ்நாட்டின் வனப்பரப்பை 33% உயர்த்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் மனிதர்கள், வனவிலங்குகளுக்கு இடையேயான மோதல்களை கட்டுப்படுத்துவதற்கான உரிய வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தினார். வன பாதுகாப்பை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் உள்ள 3 உயிர்கோள் காப்பகங்கள், நீலகிரி உயிர்கோள் காப்பகம், மன்னார் வளைகுடா உயிர்கோள் காப்பகம் மற்றும் அகஸ்தியர் மலை உயிர்கோள் காப்பகம் ஆகியவற்றை மேம்படுத்திடவும் சிறந்த முறையில் பராமரித்திடவும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள வன உயிரின சரணாலயங்கள், புலிகள் காப்பகங்கள் போன்ற பாதுகாப்பு வனப்பகுதிகளில் உள்ள வன உயிரினங்களை பாதுகாப்பது தொடர்பான வழிமுறைகள் குறித்தும், விலங்குகளை வேட்டையாடுவதை தடுக்க எடுக்கப்பட வேண்டிய கடுமையான நடவடிக்கைகள் குறித்தும், வன குற்றங்களை தடுத்திட எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டார். மாநிலத்தில் உள்ள பறவைகள் சரணாலயம், புலிகள் சரணாலயம், உயிரியல் பூங்காக்கள் ஆகியவற்றில் தற்போது உள்ள கட்டமைப்பு வசதிகளை மேலும் மேம்படுத்திட வேண்டும் என்று வலியுறுத்தினார். காலநிலை மாற்றத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள தாக்கங்கள் மற்றும் பாதிப்புகள் குறித்தும், இந்த பாதிப்புகளை குறைப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்ட முதலமைச்சர் அவர்கள் தொழில்துறையினருக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்குவதில் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும், பொதுமக்கள் மற்றும் இளைய தலைமுறையினரை சுற்றுச்சூழல் மேம்படுத்தும் நடவடிக்கைகளில் அதிக அளவு ஈடுபடுத்திட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தொழிற்சாலைகள் மூலம் நீர், நிலம், காற்று மாசுபடுதலை தடுப்பது, குறைப்பது, கட்டுப்படுத்துவது தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகம், தமிழ்நாடு வனத்தோட்டக் கழகம், அரசு ரப்பர் கழகம் ஆகியவற்றின் மேம்பாட்டு பணிகள் குறித்தும் முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களை ஜூலை 22ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு கே.என். நேரு அவர்கள் சந்தித்து கொரோனா நிவாரணப் பணிகளுக்காக பல்வேறு அரசு துறையில் பணிபுரியும் பணியாளர்களின் ஒரு நாள் ஊதியமான 5,71,21,202 ரூபாயை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கினார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஜூலை 22ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் எரிசக்தி துறையின் செயல்பாடுகள் குறித்தும், துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டப்பணிகள் முன்னேற்றம் குறித்தும், அடுத்த 10 ஆண்டுகளில் செயல்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இக்கூட்டத்தில் புதிதாக கண்டறியப்பட்டுள்ள நீரேற்று, புனல் மின் திட்டங்களில் நடைமுறைக்கு உகந்த திட்டங்களை கண்டறிந்து செயல்படுத்திட வேண்டும் என்று அறிவுறுத்திய முதலமைச்சர் பசுமை வழித்தடம் 2வது பகுதியை அமைக்க புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையிடமிருந்து மானியத்தை விரைந்து பெற்று பணிகளை முடிக்க அறிவுறுத்தினார். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் நடைபெற்று வரும் மின் உற்பத்தி திட்டப்பணிகள் மற்றும் இணை மின் உற்பத்தி திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் மின் உற்பத்தி திட்டங்களை விரைந்து முடித்து செயலாக்கத்திற்கு கொண்டு வரும்படி அறிவுறுத்தினார். மேலும் 2010 துவங்கி 11 ஆண்டுகளாகியும் செயலாக்கத்திற்கு கொண்டு வரப்படாத இணை மின் உற்பத்தி திட்டங்களையும் விரைந்து முடித்திட அறிவுறுத்தினார். தமிழ்நாடு அரசு கடந்த 2 மாதங்களில் மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் ரூபாய் 1593 கோடி சேமித்தது குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பாராட்டினார். மேலும் அனைத்து வகை செலவினங்களையும் ஆராய்ந்து சேமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படியும், அதன் மூலம் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் நிதி நிலைமையை சரி செய்யவும் அறிவுறுத்தினார்.
மின் நுகர்வோர்களுக்கான சேவைகளை மேலும் மேம்படுத்த நுகர்வோர்கள் அவர்களுடைய மின் அளவீடு மற்றும் கணக்கீட்டை தாங்களே தங்கள் கைபேசி செயலி மூலம் அறிந்து கொள்ள புதிய செயலியை அறிமுகப்படுத்துமாறும், மின் கணக்கீட்டாளர்கள் கைபேசி செயலியின் மூலம் மின் கணக்கீடு எடுத்த உடனேயே நுகர்வோர்கள் தங்களின் கணக்கீட்டு விவரத்தை அறிந்து கொண்டு கட்டணத்தை செலுத்த ஏதுவாக புதிய செயலியை அறிமுகப்படுத்துமாறும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தினார். மேலும் மின் நுகர்வோர்களின் குறைகளை உடனுக்குடன் சரி செய்யவும், அவ்வப்போது ஏற்படும் குறைந்த மின்னழுத்த குறைபாடுகளை சரி செய்யவும் திட்டங்களை வகுத்து செயல்படுத்த அறிவுறுத்தினார். ஜூலை 23ஆம் தேதி வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதை பற்றியும் மேலும் ஜூலை 23ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். ஜூலை 23, 2021 வணிக வரி மற்றும் பதிவுத்துறை வரி வருவாய் இலக்கினை முழுவதும் எய்திட முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும், நிலுவையில் உள்ள ஜிஎஸ்டி வரி இழப்பீட்டுத் தொகையை ஒன்றிய அரசிடமிருந்து விரைந்து பெற்றிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டார். வணிக வரி மற்றும் பதிவுத்துறை குறித்த புகார்களை தெரிவிக்கும் பொருட்டு அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறை வாயிலாக பெறப்படும் வணிகர்கள் மற்றும் பொதுமக்களின் புகார்கள் எவ்வித தொய்வுமின்றி தீர்வு காணப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பத்திரப்பதிவு அலுவலகங்களின் சேவையானது மக்களுக்கு ஏற்ற வகையில் எளிதானதாகவும் வெளிப்படை தன்மையுடனும் அமைய வேண்டும் என மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தினார். வணிக வரி மற்றும் பதிவுத்துறையின் மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்தும், நிதி ஒதுக்கீடு மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஜூலை 23ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் பொது மற்றும் மறுவாழ்வு துறையின் வாயிலாக மேற்கொள்ளப்பட்டு வரும் இலங்கை தமிழ் அகதிகள் மறுவாழ்வு, வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலன், தாயகம் திரும்பியோர் மறுவாழ்வு, முன்னாள் படைவீரர்கள் நலன் உள்ளிட்ட பல்வேறு பணிகளின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தலை நிமிரும் தமிழகம் தொலைநோக்கு திட்டங்களில் அறிவுறுத்தியபடி வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலன் பேணிடவும், அங்கு பாதிப்புக்கு உள்ளானோருக்கு உதவிடவும், நாடு திரும்பிய வெளிநாடு வாழ் தமிழர்களின் வாழ்வாதாரத்திற்கு துணை நிற்கவும், வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை என்ற ஒரு புதிய துறையை அமைப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலவாரியம் அமைப்பதற்கும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். இலங்கை தமிழர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வழிகாட்டுதல் குழு அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கு வீடுகள் கட்டுவதற்கும், குடிநீர், கழிவறை வசதி, தெருவிளக்கு, மின் வசதி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை மேம்படுத்திடவும், மாதாந்திர பணக்கொடையை உயர்த்தி வழங்கிடவும், சமையல் பாத்திரங்கள் மற்றும் துணிமணிகள் வழங்குவதற்கான ஒதுக்கீட்டினை உயர்த்தி வழங்கிடவும் நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொண்டார். மேலும் இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கவும், திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கவும் நடவடிக்கை மேற்கொள்ள முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு காப்பீட்டு திட்டம், அடையாள அட்டை, கட்டணமில்லா தொலைபேசி உதவி மையம், வெளிநாடு வாழ் தமிழர்களின் குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை இணைய வழியில் கற்பிப்பதற்கு தமிழ் இணைய கல்விக் கழகம் அமைப்பது ஆகியவை தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. புதிதாக முன்னாள் படைவீரர் நல அலுவலகங்கள் தோற்றுவிக்க ஆய்வுகள் மேற்கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்திய முதலமைச்சர் அவர்கள் முன்னாள் படைவீரர் நல வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டதுடன், முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு பயனளிக்கும் வகையில் திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுரை வழங்கினார். சிறு குறு நிறுவனங்களுக்கு சலுகைகளை அறிவித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டது. இந்த அரசாணையில் டெண்டருக்கான தொகை செலுத்த தேவையில்லை, தமிழ்நாடு அரசின் ஸ்டார்ட் அப் டிஎன் முகமையில் பதிவு செய்து இருந்தால் போதுமானது, அரசு டெண்டரில் பங்கேற்கும் நிறுவனங்களுக்கு முன் அனுபவம் தேவையில்லை, வருடத்திற்கு குறிப்பிட்ட தொகையை விற்பனை வருமானம் செய்திருக்க வேண்டிய அவசியமில்லை, 20 லட்சத்துக்கும் குறைவான கொள்முதலுக்கு மட்டுமே இந்த சலுகைகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 24ஆம் தேதி அணைகள் இல்லா மாவட்டங்களில் தடுப்பணைகளை உருவாக்கிட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தினார். இதை பற்றியும் மேலும் ஜூலை 24ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். ஜூலை 24, 2021 தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஜூலை 24ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறையின் செயல்பாடுகள், துறையின் மூலம் மேற்கொள்ளப்படும் பல்வேறு திட்டப்பணிகள் முன்னேற்றம், புதிதாக செயல்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் ஆகியவை குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள நீர்நிலைகளை புனரமைத்து தூர்வாரி நீரின் கொள்ளளவை அதிகப்படுத்திட நடவடிக்கை மேற்கொள்வதோடு, புதிய நீர்நிலைகளை உருவாக்கிடவும், மழைநீர் மூலம் கிடைக்கும் நீரை முழுமையாக சேமித்து பயன்படுத்த அணைகள் இல்லாத மாவட்டங்களில் புதிய நீர் சேமிப்பு கட்டுமானங்களை, குறிப்பாக தடுப்பணைகளை உருவாக்கிட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தினார்.
மாநில நிதி பணிகளான காவிரி டெல்டா மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு தூர்வாரும் பணிகள், அத்திக்கடவு அவிநாசி நீர்ப்பாசனம், நிலத்தடி நீர் செறிவூட்டுதல் மற்றும் குடிநீர் வழங்கும் திட்டம், மேட்டூர் சரபங்கா நீரேற்று திட்டம், காட்டூர் தத்தமஞ்சு ஏரிகளின் கொள்ளளவினை மேம்படுத்தி நீர்த்தேக்கம் அமைக்கும் திட்டம், விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கழுவேலி ஏரி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள குளவா ஏரிகளை மீட்டெடுக்கும் திட்டம் குறித்தும் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் அவர்கள் நபார்டு நிதி உதவியுடன் புதிய தடுப்பணைகள் கட்டுதல், அணைக்கட்டுகள் மற்றும் நீர்நிலைகளை புனரமைப்பு செய்தல், செப்பனிடுதல், புனரமைத்தல் மற்றும் புதுப்பித்தல் திட்டத்தின் கீழ் ஏரிகள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் நடைபெறும் புனரமைப்பு பணிகளின் முன்னேற்றம் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் நீர்வள ஆதாரத்தை அதிகரிக்கும் வகையில் புதிய தடுப்பணைகள் மற்றும் புதிய நீர்நிலைகளை உருவாக்கிடவும், விவசாயிகளின் நலன் கருதி பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் இருக்கும் நீர்நிலைகளை செப்பனிடவும், கால்வாய்களை சரி செய்யவும் முன்னுரிமை வழங்கி பணிகளை விரைந்து மேற்கொள்ள முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தினார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஜூலை 24ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை, தமிழ்நாடு கனிம நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு மேக்னசைட் நிறுவனம் ஆகியவற்றின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் பாதிக்காமல் சுரங்கப் பணிகளை மேற்கொள்வது குறித்து நிலையான சுரங்க கொள்கையை உருவாக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தினார். டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் பளு தூக்குதல் போட்டியில் வெள்ளி வென்று இந்தியாவிற்கு முதல் பதக்கத்தை வாங்கி தந்த மீராபாய் சானுவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஜூலை 25, 2021 ஜூலை 25ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இடஒதுக்கீடு உள்ளிட்ட அரசியல் உரிமைகளுக்காக போராடியும் வாதாடியும் வரும் அவர் நீண்ட காலம் நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். கொரோனா நிவாரணத் தொகை மற்றும் மளிகை பொருட்கள் அடக்கிய தொகுப்பினை பெறாத அரிசி அட்டை குடும்பதாரர்களுக்கு ஜூலை 31ஆம் தேதிக்குள் நியாய விலை கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. கொரோனா பாதிப்பு மற்றும் இதர காரணங்களால் பெற முடியாதோர் இது குறித்த தகவல் தெரிவித்து ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுக்கும் மக்கள் பணிகளை பற்றி அடுத்த வாரமும் என்றும் முதல்வர் நிகழ்ச்சியில் காணலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.